இது பார்த்தா சாதாரண கேஸ் மாதிரி தெரியல, அந்த பொண்ணு மிஸ் ஆயிருக்கு, சம்பந்தம் இல்லாம இவங்க அட்ரஸ் அதுல லிங்க் ஆச்சுன்னு தெரியல, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும்னா இந்த கேஸ தீர விசாரிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ணா திரும்ப மம்முட்டி ஃபேமிலி காட்டுறாங்க. அவர் வீட்டுக்கு அவரோட கெஸ்ட் போல வந்து பேசிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக சைனைட் வாங்கி யூஸ் பண்ணிருப்பாரு. அது வந்து போலீஸ்ல தெரிஞ்சு பெரிய பிரச்சனையா இருக்கும். அதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. உடனே மம்முட்டி கேக்குறாரு, சைனைடா அது எங்க கிடைக்கும், எப்படி வாங்குறதுன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஒரு கெமிக்கல் கடை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அங்கதான் நான் ரெகுலரா வாங்கிட்டு இருக்கேன், அங்க எப்பயும் நம்ம பேரை சொன்னாலே ரெகுலரா தந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப மம்முட்டி அந்த இடத்துக்கு போயிட்டு அவர் சொன்னதா சொல்லி சைனைட் வாங்கிட்டு வர்றாரு. அது வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம அதை செக் பண்றதுக்காக அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு பிச்சைக்காரனுக்கு அதை சாப்பாட்டுல கலந்து கொடுத்து அவன் சாவுறானான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாரு. இப்ப அங்க இருந்து பக்கத்து ஊர் போய் அங்க இருக்கிற ஒரு புரோக்கரை பாக்குறாரு. அந்த புரோக்கரை பார்த்து எங்க அண்ணனுக்கு ரொம்ப நாளா பொண்ணு தேடிட்டு இருக்கோம், எங்க அண்ணன் இப்பதான் ஒரு வழியா கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சோம், கொஞ்சம் பொண்ணுங்க போட்டோஸ் இருந்தா காட்டுங்க அப்படின்னு அவர்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவர் கையில இருக்கிற பொண்ணுங்க போட்டோஸ் நிறைய வாங்கிக்கிறாரு. அந்த லிஸ்ட்ல பொண்ணுங்களோட கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் டீடைல் எல்லாமே இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு 30-35 வயசு வரையும் கல்யாணம் ஆகாம இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பொண்ணுங்களா தேடி டார்கெட் பண்ணி போறாரு. அதாவது ரொம்ப வருஷம் ஆகி கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க, அப்படியே கல்யாணம் ஆகிருந்தாலும் டைவர்ஸ் ஆன பொண்ணுங்க, அந்த மாதிரி பொண்ணுங்களை தேடி போய் பழகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு பொண்ணு 2 பொண்ணு இல்ல, கிட்டத்தட்ட 8, 9, 10, 11 போய்கிட்டே இருக்கு.